பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ ஒரு முக்கியமான பிரார்த்தனையை என் முன் தினமும் வைத்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய அந்த மிக முக்கியமான பிரார்த்தனை இன்னும் ஒரே மாதத்தில் நிறைவேறப் போகிறது. நீ நன்றாக இருக்கப் போகிறாய் குழந்தையே. இது உன் அன்னையான மீனாட்சி தாயின் வாக்கு. உன் மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் உனக்கு பயம். உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம். அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை. அவனுக்கு தெரியாதல்லவா நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்று. எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராதே. அதை எதிர்கொள்ள முயற்சி செய். இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது. அதை தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு. உனக்காகவே அவதரித்தவள் உன் அன்னையான நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காகவே பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஆனால் நீயோ என்னை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறாய். சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இன்றும் உன்னை வழி நடத்தி கொண்டு நான் இருக்கிறேன். அதை நீ புரிந்து கொள். அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன் அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். யார் மீதும் தப்பு இல்லை. காலத்தின் கட்டாயம். நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம். அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிட நினைத்து விடாதே. உனக்கும் அவர்களுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல்? இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விடமாட்டேன். நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினம்தான். ஆனால் முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என் பிள்ளையே, நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்மாவாக உன்னை பின்தொடர்கிறது. மனம், வாக்கு, செயல் இந்த மூன்றுமே கர்மாவை தரவல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். என்னை வந்தடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை நான் வழி நடத்துகிறேன். வினைகளை சேர்த்து கொள்ளாதே. நீ வினைகளை குறைத்து கொண்டு வா. நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வந்து சேரும். செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவோடு செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம்தான் வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை நீ நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். அப்படி இருக்கையில் நீ ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறாய்? ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே குழந்தையே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும். எப்போது நீ சில மாறுதல்களை பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய். வேகமாக அடைந்த வெற்றி என்பது வந்த வேகத்திலேயே சென்றுவிடும்.
இப்போது நிதானமாய் நீ அடைவது நீடித்து இருக்கும். மனதை மாற்றாமல் இப்போது நீ புரிந்து கொண்டு நேர்மறையாக செயல்படும் வழியிலேயே செல். நிச்சயமாக நல்லதே நடக்கும். என் பக்தனுக்கு பொறுமை மிக அவசியம், நம்பிக்கையும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காகவே நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, அதை நான் பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய். ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உன் எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து ரசித்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உன் விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல், இப்படி பல செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே. உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கிவிட்டேன். நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்குமே இரு வழிகள் இருக்கும். அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன். வந்த பிரச்சனை என்றுமே நிலைக்கப் போவது இல்லை. அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய்? அவைகள் வந்த வழியிலேயே செல்லப் போகிறது. ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம், அனுபவம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டியுள்ளது. ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும்போது 1000 முறை கீழே விழும். ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும். அவற்றைப் போலத்தான் நீயும் கீழே விழலாம். ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே. உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்துள்ளேன். உன் நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு. எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி என்று கேட்கிறானோ தயங்காதே. அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றி பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு. நான் உன் இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். கர்வமுள்ளவர் எவரையும் என் அருகில் கூட நான் சேர்க்க மாட்டேன். உன் அன்னையான நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன். நீ பயப்படாதே குழந்தையே. இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் தாய் மீனாட்சியான நான் இருக்கும்போது வீணான பயம் எதற்கு உனக்கு? எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று நினைக்காதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை மட்டும்தான். அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள், நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்றது. வரும் காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது குழந்தையே.